பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பதினான்காவது வகுப்பு 22வது ஸ்லோகம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. ஆன்மீக வாழ்க்கைக்கு அல்லது ஆத்ம தத்துவ விசாரத்துக்குள் வந்தவர்கள் ஞான சாதனங்களை மேற்கொள்வதற்கு வைராகியத்தை அடைய வெளி விஷய சுகத்தின் தோஷத்தை பகவான் இங்கு பேசுகின்றார். ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புற உலக விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனநிலை, அதற்காக விஷய சுகத்தின் தன்மைகளை பேசுகின்றார். அந்த உலக விவகாரங்களை விஷய சுகங்களை அனுபவித்தால் அது எங்கு கொண்டு விடும் என்றும் அதன் தன்மையை இங்கு கூறுகின்றார். அதிலிருந்து நமக்கு பகவான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் வைராகியத்திற்குள் செல்ல வேண்டும். வைராகியம் வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் எண்ணம் நமக்கு வருகின்றதோ, அல்லது வைராகியம் எனக்கு குறைவாக இருக்கின்றது இல்லை என்று எப்பொழுதெல்லாம் தோன்றுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு இந்திரிய சுகம் இருக்கின்றது. இந்திரிய விஷயங்களோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது, சாப்பிடும்போது ஒரு சுகம், பார்க்கும்போது ஒரு சுகம், கேட்கும்போது ஒரு சுகம், இப்படியாக சுவைக்கும் பொழுது ஒரு சுகம், நுகரும் பொழுது ஒரு சுகம், எல்லாவற்றிலும் ஒரு சுகத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இவைகளில் நாட்டம் அதிகமாக வரும்பொழுது இந்த கருத்தை நாம் நினைத்தால் அது நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும் என்கின்றார். நம்முடைய மனது பொதுவாக வெளி விஷயத்தில் இருந்தால் அதன் தன்மை சொரூபம் எப்படி என்னவாக இருக்கும் என்பதை இங்கு கூறுகின்றார். ஆக இவைகளில் உள்ள 2 தோஷங்களை பகவான் பேசுகின்றார். முதல் குறை க்ஷணிகத்துவம். விஷய சுகங்களை நாம் அனுபவிக்கும் போது வரக்கூடிய 2 விதமான குறைபாடுகள், தோஷங்கள். எந்த ஒரு சுகமும் ஒரு க்ஷணம்தான் இருக்கும் என்கின்றார். எந்த ஒரு சுகமும் ஒரு க்ஷணம்தான், பிற்பாடு இருக்காது. எந்த ஒரு இனிப்பு பதார்த்தத்தை நாம் சாப்பிட்டாலும் கூட எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருப்போம், பார்த்துக்கிட்டே இருந்தால் துக்கம்தான். பிற்பாடு என்ன பண்ணணும், அதை எடுத்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும்பொழுது க்ஷண நேரம்தான் சுகமாக இருக்கின்றது. நாக்கில் இருக்கின்ற வரை தான் அந்த சுவை, அந்த சுகம். பிற்பாடு அந்த சுவை இருப்பதில்லை. இந்த லாவ் ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி சொல்லுவாங்க, அது வேலை செய்யுமா. முதல் சாப்பிடுகின்ற இனிப்பின்ற சுவை அதுக்கு அடுத்து சாப்பிட்றதுல அவ்வளவா இருக்காது. அது க்ஷணிகம்தான், கொஞ்ச நேரம்தான். பிற்பாடு இல்லையே என்கின்ற, சாப்பிட முடியவில்லையே, அந்த சுவை கிடைக்கவில்லை என்ற துக்கம்தான் வருகின்றது. ஆக எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும் கூட அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகின்றது, அதுவும் துக்கமாக இருக்கின்றது. குறைவாக சாப்பிட்டால் பசி இருக்கும், அப்பொழுதும் துக்கம். அளவாக சாப்பிட்டால் மறுபடியும் இது கிடைக்குமா, அப்படியும் துக்கம். ஆக சுவைப்பதற்கு, அது உண்பதற்கு முன்னும் பின்னும், அனுபவிப்பதற்கு முன்னும் பின்னும் துக்கம். அந்த சுவைக்கின்ற நேரத்தில் தான் ஏதோ ஒரு சுகம் இருப்பதை போல் நமக்கு தெரிகின்றது. ஆகவே இங்கு அந்த சுகத்தை ஆத்யந்தவந்தக, ஆதி அந்தத்தை உடையது என்று சொல்லுகின்றார். தோற்றம் முடிவு, தொடக்கம் முடிவு, முதல் முடிவை உடையது என்கின்றார். ஆரம்ப முடிவு உடையது என்கின்றார். அடுத்து 2வது ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். ஒவ்வொரு க்ஷணிக சுகமும் மாறுவது, அந்த நேரத்தில் வருகின்ற அந்த கணநேர சுகமானது மாறுவது, அதோடு கூடாது துக்க யோனி என்கின்றார். துக்க யோனய ஏவதே, நம்முடைய துக்கத்துக்கு மூல காரணம் சொல்கிறார். அவைகளை துக்கம் என்று சொல்லவில்லை, அவைகள் துக்க காரணம் சொல்கிறார். எப்படி என்று நாம் பார்க்க வேண்டும்.
ஒருவர் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார், நல்ல சௌகரியமான வேலை இருக்குது, அதற்கேற்ற வாழ்வும் இருக்குது. அப்படி சம்பாதிப்பவருக்கு திடீரென்று வேலை போய்விட்டுதுன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன ஆகும்? அப்போ வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். சாதாரணமாக வெளியில் இருப்பவர்களுக்கு அல்லது தெரு ஓரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் துக்கம் இருக்கும். நமக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே, இப்படி தெருவில் இருக்கிறோமே, வெளியில் இருக்கிறோமே, ரோட்டோரத்தை வாழ வேண்டியது வந்துடுது. ஆனாலும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. யார் அதிகமாக சுகத்தை அனுபவிக்கின்றார்களோ அவர்களே அதிகமாக துக்கத்துக்கு உட்படுகின்றார்கள். அதிக சுகத்தை யார் அனுபவிக்கின்றோமோ அந்த சுகம் இல்லாது பொழுது அதிகமான துக்கமும் படுகின்றோம். அதே அளவிற்கு அதைவிட அதிகமாக சென்று விட்டது, இல்லையே இப்படி ஆகிவிட்டது என்று. ஆக விஷய சுகம் என்கின்ற இந்திரிய சுகம் இருக்க, அது துக்க யோனிம், துக்கத்திற்கு காரணம் சொல்கிறார். எந்த ஒரு பொருளை நாம் அதிகமாக அனுபவித்தோமோ அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கேட்டுகின்றது? அடிமையாக்கி விடுகின்றது. ஆமாம், அடிமையாக்குகின்றது. பொதுவாக மக்கள் யாரும் அடிமைப்பட விரும்புவோமா? சுதந்திரமாக இருக்க தான் விரும்புவோம், சுகமாக இருக்க தான் விரும்புவோம். அது உணவாகட்டும், சூழ்நிலையாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லா விஷயத்தில், உடையாகட்டும், இருக்கின்ற இடமாகட்டும், எல்லா விஷயத்திலும். பொதுவாக நாம் சில நேரத்தில் நார்த்துக்கு டூர் போவோம், யாத்திரை போவோம், அல்லது ரிஷிகேஷுக்கு கேம்புக்கெல்லாம் போவோம் ஒரு 10 நாள். அங்கே போன உடனே அங்கே நமக்கு என்ன ஆகும்? நமக்கு இங்கே வழக்கமாக கிடைக்கிற இட்லி தோசைலாம் கிடைக்காது. அங்கே என்ன பண்ணோம்? சப்பாத்தி டால், ஆமாம், அதுக்கு என்ன ஒரு சப்ஜி இருக்கும். ஆனால் அந்த 10 நாளில் நமக்கு என்ன ஆகி விடுகின்றது? நம்முடைய உணவு கிடைக்கலையே என்ற ஒரு ஏக்கம், தவிப்பு வந்துடுது. அப்போது நாம் எந்த உணவுக்கு அடிமையாக இருக்கன்றது நமக்கே தெரியும். அது இல்லைன்னா நம்மளால் ஒரு மாதிரி ஆகிடும். அதே போல் நார்த்தில் இருக்கிறவங்க சவுத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் சப்பாத்தி டால் சாவல்லாம் இல்லை, அவர்களுக்கு அந்த உணவு கிடைக்கணுமே, எங்கே கிடைக்கணும் அவர்கள் தேடுகின்றார்கள். இது எல்லாமே என்ன? ஒரு பொருளுக்கு, உணவுக்கு, விஷய சுகத்திற்கு அடிமையாகி விடுகின்றோம். மதுவும் கூட சொல்லுவார்கள், மது மனதை விட உடலுக்குத்தான் அடிமைத்தனத்தை அதிகம் தருகின்றது என்கின்றார்கள். ஃபிசிக்கல் அடிக்ஷன் தான் இருக்கான். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பழக பழக அதற்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். பொருள்களுக்கு நாங்கள் அடிமையாகவில்லை, பொருள்கள் எங்களை அடிமையாக்கி விட்டதுன்னு சொல்கிறார். காலத்தை நாங்கள் கழிக்கவில்லை, காலம் எங்களை கழித்து விட்டது. ஆசை அழியவில்லை, ஆசை எங்களை அழித்து விட்டது, ஜீர்ணமாக்கி விட்டது. ஒரு வாசகம் இது. தவத்தை நாங்கள் செய்யவில்லை, தவம் எங்களை தவிக்க விட்டு விட்டது சொல்கிறார். எந்த பொருளை அதிகமாக அனுபவிக்கிறோமோ பிறகு அந்த பொருளை அனுபவிக்கவே கூடாது என்ற நிலையம் வந்து விடுகின்றது. டாக்டர் இடத்துல உடம்புக்கு முடியலன்னு சொல்லி போனால் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? முதல்ல நாம் எதை விரும்பி சாப்பிடுவோமோ அதில் தான் கை வைப்பார். அதை சாப்பிடாதீங்க, இனி அதை விட்டுடுங்கன்னு சொல்லுவார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்திரிய சுகத்தில் அதிகமான பலகீனம் இருப்பதே. அதை நாம் அனுபவிக்க முடியவில்லை, அது நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே நமக்கு என்னென்ன மனசில் வருத்தங்கள், துயரங்கள், அதனால் என்னென்ன விவகாரங்கள். ஆக இந்திரிய சுகத்தை நாம் அனுபவிக்கவில்லை என்றால் எந்த சுகத்திலிருந்து நாம் விலகுகின்றோமோ அந்த விஷயத்திலிருந்து நமக்கு பயம் கிடையாது. யாதனில் நீங்கியான் நோதல் அதனில் அதன் இளன் என்பது போல உலக விவகாரங்கள், விஷயங்களில் எதில் நாம் அளவாக இருந்து கொண்டு எவைகளிலிருந்தெல்லாம் விலகி இருக்கின்றோமோ அந்த பொருள்களிலிருந்து வரக்கூடிய பயம், அதிலிருந்து வரக்கூடிய துக்கம், அது இல்லை என்றால் வருகின்ற மன துயரம், இதிலிருந்தெல்லாம் விலகி இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆமாம். ஆக ஒரு பொருளை தொடர்ந்து அனுபவித்து வந்தால் பிற்பாடு அதை அனுபவிக்க முடியாதா என்கின்ற பயம் நம்முடைய மனதில் வந்து விடுகின்றது. அந்த பயத்துக்கு காரணம் வேறொன்றுமில்லை, மோகம். அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு அறியாமையினால் வந்த ஒரு ஆர்வம், அவ்வளவு. ஜரயந்து தேஜக. மேலும் அது என்ன பண்ணுறதா? எந்த இந்திரியத்தின் வழியாக அதிகமாக அந்த இந்திரியத்தை பயன்படுத்தி சுகத்தை அனுபவித்தோமோ அந்த இந்திரியம் பலகீனத்தை அடைகின்றது சொல்கிறார். அதிகமாக டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தால், அதிகமாக காதில் பாட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தால் காது கோய்ந்தா கண்ணும் கோய்ந்தா. ஆக பலகீனத்தை யாராவது விரும்புவோமாம் என்றால் மாட்டோம். ஆகவே இந்திரிய சுகம் துக்க காரணம், துக்கம் தருவது, அடிமைப்படுத்தும், பலகீனத்தை தரும், பயத்தை தரும் என்று சொல்லுகின்றார். சரி, இந்த வயது வரை நாம் பயன்படுத்திய பொருள்கள் இப்போ எவ்வளோ வயது ஆகுதோ அந்தந்த வயதில் 70 வயது, 80 வயது, 50 வயது, 60 வயது, இந்த வயது வரை நாம் பயன்படுத்திய பொருள்கள் நமக்கு திருப்தியை தந்ததா? போதும், இனி வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? திருப்தியை தரலை. சரி, இனிமேலும் திருப்தியை தருமா? முடியாது. ஆக போகத்தினுடைய மறுபக்கம்
அதிருப்திகரத்துவம். அதிருப்திகரத்துவம் இதெல்லாம் எப்போ தெரிகின்றது என்றால், நாம் புத்தியை நன்கு பயன்படுத்தும் பொழுது, விவேகமானது நமக்கு அதிகமாக வேலை செய்யும் பொழுது இதெல்லாம் நமக்கு புரிய வருகின்றது. இப்படி நாம் விவேகத்தை பயன்படுத்தி இவைகளில் தெளிவை அடைந்தால் அதுதான் மனப்பக்குவம் என்று சொல்லப்படுவது. அதனால் மனதிற்கு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனநிலை, மனப்பக்குவம் வரும். அந்த மனப்பக்குவத்திற்கு பெயர்தான் வைராகியம். அந்த வைராகியம் நமக்கு கிடைக்கும். ஆக சிந்தித்து உணர்வதால் அந்த அறிவுடைய வளர்ச்சி, பக்குவம், அதற்கு பெயர்தான் வைராகியம். ஆகவே விஷய போகம் வேண்டாம் என்று பகவான் இங்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். பகவான் 2 விதமான குறையை கூறினார். துக்க யோனிம் க்ஷணிகம் என்கின்றார். நாம் பல கருத்துக்களை இது வரைக்கும் பார்த்தோம். அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம், பயம் உருவாகின்றது என்றெல்லாம் பார்த்தோம். ஆக சிந்தித்து பக்குவப்பட வேண்டும். வைராகியம் நம்முடைய மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட வேண்டும். ஆக இந்த ஸ்லோகமானது வைராகியம் அடைவதற்கு மருந்தாக இருக்கக்கூடிய பயன்படக்கூடிய ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாக. ஏ போகாக, எந்த போகங்கள், இன்பங்கள் விஷயங்களுடன் சேர்ந்து அனுபவிக்கப்பட்டதோ அது எப்படிப்பட்டதாம்? பகவான் லட்சணம் சொல்லுகின்றார் இங்கு. சம்ஸ்பர்ஷஜா, சம்பந்தம். சம்பந்தம் சொல்லி சொன்னால் கான்டாக்ட்னு சொல்லி அர்த்தம். இந்திரிய விஷய சம்பந்தத்தால் தோன்றிய, எதற்கும் சம்பந்தம்? இந்திரியங்களுக்கும் அந்த விஷயங்களுக்கும் பொருள்களுக்கும் உள்ள சம்பந்தம். இந்திரியம் நம்ம இடத்துல இருக்குது, பொருள்கள் வெளியே இருக்குது. அந்த பொருள்களை நாம் சேர்ந்து இந்த இந்திரியங்களோடு சேர்ந்து அனுபவிக்கும் போது வரக்கூடிய அந்த போகங்கள். ஜா சொல்லி சொன்னால் தோன்றிய, சம்ஸ்பர்ஷஜா சொல்லி சொன்னால் விஷய இந்திரிய சம்பந்தத்தில் வந்த போகங்கள் என்னவா? துக்க யோனய ஏவதே. தே என்றால் இவைகள், துக்க யோனைய துயரத்துக்கு காரணம். யோனி என்றால் அதன் காரணம். யோனைய ஏவ காரணம்தான், சந்தேகம் கிடையாது. அந்த எல்லா சுகமும் அனுபவிக்கும் பொழுது சுகம் தரும். ஐஸ்கிரீம் உண்ணும் பொழுது சுகமாக இருக்குது, பிற்பாடு என்ன? தொண்டையில் கிச்சு கிச்சு தான். ஆமாம், துக்கம்தான். ஆத்யந்த வந்தக, முடிவும் முதலையும் உடையதாக இருக்கின்றது. முடிவு, தோற்றமும் முடிவும் உடையதாக இருக்கின்றது. க்ஷணிகத்துவம், சில வினாடிகளே இருக்கும். கவுந்தேய, யார் இடத்துல சொல்கிறார்? அர்ஜுனா சொல்கிறார். அது அர்ஜுனனுக்கு தானே சொன்னார், எனக்கு சொன்னார் சொல்லக்கூடாது, நமக்கு சேர்த்து தான் சொல்கிறார். அதனால் என்னவா? தேஷு, ஆகவே அந்த போகங்களில் புதக, புதக என்றால் அறிவாளிகள், புத்தி உள்ளவர்கள், ஞானிகள். ந ரமதே, அதில் அவர்கள் சுகித்திருப்பதில்லை. அது என்ன பண்ணுகின்றார்கள்? தியாகம் செய்கின்றார்கள். நாமும் என்ன பண்ண வேண்டும்? தியாகம் செய்ய வேண்டும், விட்டு விலகி இருக்க வேண்டும். ஞானிகள் இந்த உலகத்தோடு சம்பந்தம் செய்வதில்லை என்று சொல்லவில்லை, சம்பந்தம் வைக்கின்றார்கள். ஆனால் உலகில் உள்ள போகத்தை தியாகம் செய்கின்றார்கள். தியாகம் செய்து இந்த உலகத்தில் தேவைகளை மட்டும் வைத்து கொண்டு அனுபவித்து, தேவைக்காக மட்டுமே, உடலினுடைய தேவைக்கு மட்டுமே வைத்து கொண்டு, அது உடல் தேவைக்கு மட்டுமே செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு? இந்த இதே உலகத்தில். கண், வாய் முதலியவற்றை வாழ்ந்திருப்பதற்காக, ஜீவித்திருப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். போகத்துக்காக இவைகளை பயன்படுத்துவதில்லை. இது ரொம்ப மிக மிக சூக்ஷமமான கருத்து. அதை ஞானிகள் தான் அறிகின்றார்கள். ஞானிகள் அறிந்து வைத்திருக்கிறார்களாம். புதக, அதை எதற்காக பயன்படுத்துகிறேன் என்று ஞானிகள் அறிவார்கள். முன்பு காலத்தெல்லாம் நமக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லாத வீட்டிலலாம் வசித்து இருக்கிறோம். ஃபேனும் கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, கேஸ் அடுப்பு இல்லை. இப்போ என்ன ஆகிடுது? எல்லாம் வந்தாச்சு. டிவி இல்லை, செல்ஃபோன் இல்லை, இப்போ எல்லாம் வந்தாச்சு. இப்போ என்ன ஆகிடுது? அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. செல்ஃபோன் சொல்லும்போது ஒருத்தர் ஒரு பாட்டு சொன்னார், முந்தைய கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடு வரை உணவு, வீதி வரை மனைவி, வீடு வரை மனைவி, வீதி வரை பிள்ளை, காடு வரை பிள்ளை, எல்லாம் சொல்லுவோம் பாருங்க, பட்டும் தர பாடல். அது போல் இங்கே வீடு வரை லேண்ட்லைனா, வீதி வரை ஆமாம் கார்டு, அந்த கார்டு இருக்கு இல்லையா, செல்ஃபோன் கார்டு, செல்ஃபோன் இல்லை, ஃபோனுடைய கார்டு, அது யூஸ் பண்ணணும். கார்டு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்னா, அதுபோல் செல்லு எங்கே வேணா கொண்டு போகிறோம். வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அத்தமும் வாழும் அகத்துமட்டே, அந்த பாட்டு கருத்தை கவிஞர் கண்ணதாசன் அழகாக இப்படி ஒரு எழுதி வச்சுட்டு போயிட்டார்.
ஆமாம். ஆக மோட்சம் என்றால் என்னவென்றால் எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகளை கூட லக்ஸுரியாக மாற்றுவது சொல்கிறார். லக்ஸுரிக்கும் தேவைக்கு இருக்க வேறுபாடு நமக்கு புரியணும். எதில் எந்த ஒன்று இல்லை என்றாலும் வாழ்க்கை பாதிக்காதோ அதுக்கு பேர் லக்ஸுரி. எந்த ஒன்று இல்லைனாலும் வாழ்க்கை பெரிய பிரச்சனை இருக்காதோ அது லக்ஸுரி. இப்போ டிவி இல்லைன்னா என்ன ஆகும்? ஆனால் எது இல்லை என்றால் வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அது நெசசிட்டி. நெசசிட்டிக்கு லக்ஸுரிக்கு உள்ள வேறுபாடு. நாம் இப்போ என்ன பண்ணிட்டோமா, எல்லா லக்ஸுரியும் நெசசிட்டி தேவையாக்கி வச்சிட்டோம். செல்ஃபோன் தேவை, ஃப்ரிட்ஜு தேவை, மிக்சி தேவை, கிரைண்டர் தேவை, வாஷிங் மிஷின் தேவை. இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஃபேன் தேவை, டிவி தேவை, எல்லாம் தேவையாயிடுச்சு. 2 வீலர் தேவை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை பெரியவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், நாமும் கூட வாழ்ந்திருக்கிறோம். ஆக அனைத்து பொருள்களையும் நாம் சார்ந்து அதற்கு அடிமையாகி அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆக ஞானிக்கு எப்படி என்றால் உடல் மனமே லக்ஸுரி ஆகி விடுகின்றதா. மூச்சு விட்டு கொண்டிருப்பதே அவருக்கு லக்ஸுரி நினைக்கிறார். உடம்பும் மிகை சொன்னார். ஆக எப்பொழுது அனைத்து பொருள்களும் ஆடம்பரமாக அதிகமாக தெரிகின்றதோ அப்பொழுது நாம் மோட்சத்தை அடைந்து விட்டோன்னு சொல்கிறார். நாம் அதிகமாக பொருள்களை சேர்த்து வாழ வாழ சேர்க்க சேர்க்க பயம் துயரம் எல்லாம் சேர்ந்தே வருகின்ற. இல்லைன்னா என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன அது அழிஞ்சு போயிடுமோ, கெட்டு போயிடுமோ, இப்படிலாம் நம்முடைய மனதில் துக்கம் வந்து விடுகின்றது. ஆகவே துக்க யோனின்னு சொன்னார். துக்கத்துக்கு நாம் படுகின்ற இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் அவைன்னு சொல்லி சொன்னார். அது நம்மை பந்தப்படுத்தி அதிருப்தியை தந்து கொண்டுள்ளது. ஆகவே நிர்பயம், எப்பொழுது அவைகள் இல்லை என்றாலும் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் பந்தங்கள் அதிருப்தி கரத்தும் இதெல்லாம் இருக்காதோ, அப்படி நிர்பயம் எப்பொழுது உனக்கு வருகின்றதோ அதுவே மோட்சம் சொல்கிறார். எந்த பொருளும் அனுபவிக்கப் போகின்ற எதுவும் எனக்கு திருப்தியை இதுவரை தரவில்லை, இனியும் தரப்போவதில்லை, தருகின்ற சக்தியும் அந்த பொருள்களுக்கு இல்லை என்று உனக்கு எப்பொழுது ஒரு நிறைவு வருகின்றதோ, அவைகள் என்னை பலகீனப்படுத்தும் என்கின்ற எண்ணமும் உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நீ அபயத்தை அடைந்து விட்டாய். அபயம் வை ஜனகக சொல்கிறார் பாருங்க. அபயம் பிராப்தோசி ஜனக. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ 1000 இட்லி சாப்பிட்ருப்போம், எவ்வளோ தோசை சாப்பிட்ருப்போம், எவ்வளோ கப்பு காப்பி குடிச்சிருப்போம், எத்தனை கேலன் சாம்பார் சாப்பிட்ருப்போம், வத்த குழம்பு சாப்பிட்ருப்போம், முருங்கைக்காய் எவ்வளோ சாப்பிட்ருப்போம், கத்திரிக்காய் எவ்வளோ எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்ருப்போம், எவ்வளோ தண்ணி குடிச்சிருப்போம். அதெல்லாம் போதும்னு இப்போ நமக்கு மனசில் வருதா? இல்லையே. திருப்தி வந்ததா போதுன்னு சொல்லிட்டு? இல்லை. ஆகவே ஞானிகள் போகத்தில் ஈடுபடுவதில்லை. அப்போ ஞானிக்கு இட்லி தோசை தேவைப்படாதண்ணா அப்படிலாம் இல்லை. அது இல்லை என்றால் வருத்தம் இல்லை, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு ஆனந்தம் வாழ்ந்துட்டு. அடுத்து 23வது ஸ்லோகம். சக்னோதிஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகீ நரஹ சக்னோதிஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகீ நரஹ. ஆக மோட்ச மார்க்கத்தில் செல்பவனுக்கு காமக்ரோதம் மகாதோஷம் சொல்கிறார். காமக்ரோதம் தான் நமக்கு பெரிய தோஷமாக சொல்கிறார். சம்சாரத்திலிருந்து விடுபட யார் நினைக்கின்றானோ அப்படி நினைப்பவனுக்கு ஆசை கோபம் பெரிய தோஷம் சொல்கிறார். கோபத்திலிருந்து விடுபட அதிக முயற்சி தேவை சொல்கிறார். காமக, நமக்கு பிரியமான வஸ்துவை பார்க்கும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ மனதில் தோன்றுகின்ற ஒரு உணர்வுக்கு பெயர் தான் காமம். அது கிடைக்க வேண்டும், அதை அடைய வேண்டும் என்ற ஒரு வேகம், அந்த வேகம் அந்த உணர்வுக்கு பெயர் தான் காமம் சொல்கிறார். வேகம் என்றால் ஆசையினுடைய ஃபோர்ஸுக்கு தான் வேகம் சொல்கிறார். அதையே காமம் என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த காமத்தினால் ஆசையினால் மனதிலே ஒரு வேகம் தோன்றுகின்றது. அதே போல பிரியமில்லாத வஸ்துவை பார்க்கும் பொழுதும் அல்லது அவைகளை கேட்கும் பொழுதும் கூட ஒரு விதமான வெறுப்பு மனதில் தோன்றுகின்றது. அந்த வெறுப்பின் பரிணாம வளர்ச்சி தான் கோபம்.
துவேஷ பரிபாக குரோதக. ஆமாம், காய் பழமாகி பக்குவம் அடைவது போல இந்த வெறுப்பினுடைய பரிபாக வளர்ச்சி தான் கோபமாக மனதில் வெளிப்படுகின்றது. கோபத்திலிருந்து வருகின்ற ஒரு உந்துதல், அது வேகம் இல்லையா, அது பிரவிற்த்தியாகவும் நிவர்த்தியாகவும் நமக்கு வெளிப்படும். ஆக மனதில் இருக்கின்றது இந்த வேகம் சொல்கிறார். ஆசையினாலும் வெறுப்பினாலும் வருகின்ற கோபம் முதலிய வேகம் நம்முடைய மனதில் இருக்கின்றது. அந்த வேகத்தை நாம் தணிக்க வேண்டும் என்கின்றார். ஒரு வேகம் மனசில் இருக்கத்தானே இருக்கு. எப்பொழுது தணிக்கலாம், தவிர்க்க வேண்டும்? எப்போ தவிர்க்கலாம்? மரணத்தை அடையும் முன்பாவது நீ இவைகளை தவிர்க்க வேண்டும். அல்லது இந்திரியங்கள் அந்தந்த சக்தி இழப்பதற்கு முன்பாக. இந்திரியங்கள் சக்தி இழந்த பிற்பாடு நான் அதில் பிரவிற்த்திகள்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. இறந்த பிற்பாடு நான் காமக்குரோதத்திலிருந்து விடுபடுறேன் என்பதில் அர்த்தம் இல்லை. இறப்பதற்கு முன்பாக, இந்த சரீரம் நம்மை விட்டு விலகும் முன்பாகவே இவைகள் இருந்தெல்லாம் நீ விலகி இருக்க வேண்டும் சொல்கிறார். அந்த பொருள்களில் உள்ள ஆசையை, வேகத்தை குறைக்க வேண்டும் சொல்கிறார். அதுவே ஒரு பெரிய சக்தின்னு சொல்கிறார். எப்பொழுதும் ஒரே மாதிரி அப்படியே எந்த விஷயத்திலும் விடுபடாமல் ஆனால் நானும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யாரால் அப்படி குறைக்க முடியுமோ அவர்கள்தான் மனிதர்கள் சொல்கிறார். சுகத்தை உடையவர்கள் அவர்களே சொல்கிறார். ஆசை, கோபம், களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகமணிட்டார். இங்கே ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஷக்னோதி முடியுமோ, கேபபிள் ஆஃப் அப்படி சொல்கிறார். முடியுமோ, சக்தி இருக்குமோ. இக ஏவ இந்த ஜீவிதத்தில் இருக்கும் பொழுது, இந்த உடலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் இறந்த பிற்பாடு மேலுலகம் சென்று ஆசையை விட்டு விடுறேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். எவன் ஒருவனால், யார் ஒருவரால், சோடும் சகித்து கொள்ள, யார் ஒருவரால் உயிரோடு இருக்கும் பொழுது சகித்து கொள்ள முடியுமோ மரணத்துக்கு முன்பே. இது ஒரு பெரிய ஒரு சகனம். அவன் சகயுக்தக, அவனே நிலையானவன். பிராக் ஷரீர விமோக்ஷனாத். பிராக் என்றால் முன்பு, பிஃபோர். எதற்கு முன்பு சகித்து கொள்ள வேண்டுமா, பொறுத்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். ஷரீரம், ஸ்தூல ஷரீரம், விமோக்ஷனாத் மரணம் அடையும் முன்பாக, தேகம் நம்மை விட்டு நீங்கும் முன்பாக. தேகம் நீங்குமென எண்ணிலோ நெஞ்சம் துடித்தயறுவேன்னு சொல்கிறார் பாருங்க. தேகம் விழும் முன்பு, இந்த உடல் விழும் முன்பு யார் ஒருவரால் தாங்கி கொள்ள முடியுமோ. ராவணன் எல்லாம் ஏன் இறந்தான்னு சொன்னான். அவனால் அந்த ஆசையினுடைய வேகத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. துரியோதனாலையும் பொறாமை என்ற உணர்வினால் அவன் பாதிக்கப்பட்டான். அதை சகித்து கொள்ள முடியவில்லை. எல்லார் மனதிலும் எல்லா உணர்வுகளும் இருக்கத்தான் இருக்கின்றது. அவைகளை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி சகித்து கொண்டு வேகத்தை குறைத்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இங்கு பகவானுடைய உபதேசம். காமக்குரோதத்தை சக்தி கட்டுப்படுத்த தாங்கிக் கொள்கின்ற சக்தி இல்லாததினால் இறந்தார்கள் சொல்றார். காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததினால் இறந்தார்கள். ஆக இங்கு எதை தாங்கிக் கொள்ளல் என்றால் காமக்ரோதங்களை தாங்கிக் கொள்கின்ற சக்தி. காமக்ரோத உத்பவம் வேகம். காமக என்றால் ஆசை, குரோதம் என்றால் வெறுப்பு, கோபம், உத்பவம் என்றால் அதிலிருந்து தோன்றிய என்ன வேகம், ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதை பற்றியே சிந்தனை அல்லது செயல். நம்மிடமிருந்து வருகின்ற இந்த செயலானது, இந்த காமக்ரோதத்தினுடைய வேகத்தில் வருகின்ற அந்த செயல். ஆக நம்முடைய மனதிலிருந்து வருகின்ற ஒரு விதமான துக்கம் உணர்வு, அதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியுமோ. அந்த உணர்வுகளெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி அதை தாங்கிக் கொண்டு சகித்து கொள்ள முடியுமோ அவன் யார்? சகயுக்தக, பொருந்தியவன், நிலையானவன். எதில்? அறிவில் நிலை பெற்றவன். இவையெல்லாம் துக்க யோனைய ஏவத்தை என்ற அறிவில் நிலை பெற்றவன். இவையெல்லாம் நமக்கு துக்கத்தை கொடுத்து நம்மை ஜரயந்தி தேஜக, நம்மை பலகீனப்படுத்த, நம்முடைய பொறிப்புலன்களை, இந்திரியங்களை தேய்த்துவிடும், அறிவை நாசமாக்கிவிடும், நம்மை அடிமையாக்கிவிடும் என்று யாருக்கு தெரிந்திருக்கின்றதோ அந்த அறிவில் நிலை பெற்றவன் சக நரக, அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். சுகி, சுகமாக இருப்பவன். ஆக முக்கியமான சாதனம் இந்த இடத்துல இவைகள்லாம் தாங்கிக் கொள்வதற்கு பொறுமை என்ற பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆமாம்,
எருமை மேய்க்கணுனால பொறுமை வேணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பொறுப்பவர்கள் தான், காமக்ரோதங்களை பொறுப்பவர்கள் தான் சுகமாக வாழ முடியும். அந்த வேகத்தில் செயல்படுபவர்கள் பிறகு துக்கப்படுவார்கள். அவர்கள்தான் மனிதர்கள் சொல்கிறார். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆள்ற அந்த பாட்டில் பார்த்தா என்ன பண்ணாலும் கடைசியில் என்ன, அவைகளை எல்லாம் நம்மால் ஆண்டு அனுபவிக்க முடியாது என்ற தெளிவு கிடைக்க வேண்டும். தெளிவு கிடைத்து விடுகின்றது. ஆக ஆசை அழியவில்லை, ஆசை நம்மை அழித்து விடும். கடைசி வரையிலும் மனது என்ற ஒன்று இந்த உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற வரை, உயிர் இருந்து கொண்டிருக்கின்ற வரை ஆசைகளிலிருந்து மனிதன் விலக முடிவதே இல்லை. எதை பார்த்தாலும் ஆசை, எதை கேட்டால் அதில் ஆசை. இந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது. நாக்கில் சுவையில், சுவைக்கு அடிமை, கேட்பதில் அடிமை, நுகர்வதில் அடிமை, எல்லாவற்றுக்கும் என்ன அடிக்ஷன் ஆகி விடுகின்றோம். அதனால தான் சொன்னார், ஆசையனும் பெருங்காற்றூடு இலவம் பஞ்சனமும் மனது அலையும் காலம் மோசம் வரும் சொன்னார். மோட்சம் வரும்னு சொல்லலை, மோசம் வரும்னு சொன்னார். அதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து, நல்லா படிச்சிருக்கார், நல்ல சாஸ்திரம் வாசித்து இருக்கார், நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறார், இருந்தாலும் கூட என்ன மோசம் வரும், முடியலை. அதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் முழுமை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், நிறைவை பெற வேண்டும், ஞான நிஷ்டை ஆக வேண்டும் என்கின்ற எல்லா எண்ணமும் தவிடுபடி ஆயிடுச்சான். முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பர். புலன்கள் வழி சென்று அதன் பின்னாலே நின்று அதில் அது பெரிய கொடுமைன்றார். புலனாயில் கொடுமை பற்றி நிற்பரந்தோ தேசு பழுத்த அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றில் தெய்வம் ஒன்று சொல்றார். நிராசை என்றால் வைராகியம் இருக்க வேண்டும். வைராகியம் இருந்தால்தான் தெய்வத்தினுடைய சாநித்தியம், அறிவில் நிலை பெற்றிருப்பது நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் மனது யாதினும் சென்று துன்புறுதல் பந்த இயல்போ சொல்வார். மனது இந்திரியங்கள் எப்படியெல்லாம் செல்கின்றதோ அந்த விஷயங்களில் நின்று அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு என்னென்ன துயரங்கள் வேணுமோ அவ்வளவு துயரங்களே மனதானது அடைகின்றது. அதிலிருந்து நீங்கி இருந்தால் என்ன ஆகும்? மனது மிக அமைதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தத்திலே இருக்கும். எதில் போகிறதோ அதில் அவஸ்தைப்படுறது, அந்த விலகினால் மனது அமைதி பெறுகின்றது, நிலை பெறுகின்றது. அதுதான் சொல்கிறார். ஆக 23வது ஸ்லோகத்தில் இந்த காம குரோதங்களை விட்டு விட வேண்டும் சொன்னார். இங்கு விட சொல்லலை, வேகத்தை கொஞ்சம் தாங்கிக்கொள் சொல்கிறார். ஆசை உன்மீது அல்லால் அருளறிய வேறொன்றில் பாசமையன் நின் நிறைவின் பாங்கால் பராபரமே சொல்கிறார். ஆமாம், நிறைய ஆசை உள்ளவனை நீ விட்டு விடு என்றால் அவன் கேட்பானா? மாட்டான். சொல்கிறவங்கள விட்டுட்டு ஓடிடுவான். பேசா இடும்பைகள் பேசி சொல்கிற சுத்த பேயங்கமாக பிதற்றி திரிந்தேன், ஆசா பிசாசை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி. ஆனந்த கழிப்பில் சொல்லுவார். ஆசா பிசாசுன்னு சொன்னார். இதெல்லாம் இந்த ஆசையெல்லாம் விட்டுடுன்னா அவன் மனசு என்னன்னா பெரிய துக்கம் வந்துடும். என்னடா இப்படிலாம் சொல்கிறாரு, இங்கே ஏன் வந்தன்னு தோன்றும். ஆக ஆசையே துக்க காரணம் என்றால் அவனுக்கு இந்த வார்த்தையே துக்க காரணம் ஆகிடுமா. ஆசை தான் துக்க காரணம். ஆசை அதிகம் இருக்கணும்னு சொன்னோம்னா இந்த வார்த்தை துக்க காரணம் ஆகிடும், அல்லது அவர் சொல்கிற அந்த குருவும் துக்க காரணம் ஆகி விடுவார். ஆக ஆசையும் கோபமும் அப்படி படுபவர்களிடம் அந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாதான். சொன்னால் என்ன ஆகிடும்? ஆசையும் கோபம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகிவிடும். ஆக கேட்கும் மனநிலை இருந்தால் கோபப்பட மாட்டார்கள். கோபம் வந்தால் மனிதனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அவர்களிடத்தில் நாம் சென்று அட்வைஸை பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் அட்வைஸ். அந்த நேரத்தை சொல்லவே கூடாது, இன்னும் கூடுதலாக கோபம் வந்துடும். ஆக மனத்துக்குள் கோபம் வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒன்று செய்ய முடியாது. ஆகவே வேகத்தை குறைத்துக்கொள் சொல்கிறார் பகவான். ஆசையை விட்டுடும் சொல்ல வேகத்தை குறைத்துக்கொள் சொல்கிறார். அது எப்போ போகும்? இந்த காமக்குரோதம் எப்பொழுது முழுமையாக போகும் என்றால் ஞான நிஷ்டையால் மட்டுமே போகும். இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுகின்ற நிதித்தியாசனம் என்ற தியானத்தை, ஆத்ம தியானத்தை செய்து 6வது அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகின்றார் பாருங்க. அப்படி செய்த பிறகு அதன் பலனாக ஆத்ம ஞான நிஷ்டையின் பலனாக விருப்பு வெறுப்பை நாம் முழுமையாக நீக்கி கொள்ள முடியும். அதுவரை என்ன பண்ணணும்? அவைகளை குறைத்து கொள்ள பழக வேண்டும். அதற்காக தான் கர்மயோகம், பக்தி யோகம், தியானம், ஜபம், பாராயணம் எல்லாம் அதற்காகத்தான், விசாரம் எல்லாம். அப்பொழுதுதான் மனித தன்மையாக வாழ முடியும்னு சொல்கிறார். ரிலேட்டிவாக சுகமாக கூட வாழ முடியும். ரொம்ப ஆசைப்பட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்த சுகம் இல்லை.
அது ஒரு அளவிற்கு நாம் அப்படி அமைதி அடைந்து வாழ்ந்தால்தான் இந்த சாதாரண மனித வாழ்க்கையுடைய சுகமாவது நமக்கு கிடைக்கும். ஆக காமக்ரோதம் எப்போ வெளிப்படும் என்றால் அது சொல்லவே முடியாது. எப்போன்னு டைம் சொல்ல முடியுமா? நான் இல்லை. ஆக கோபம் சாந்தியாகவும் ஆகிவிடலாம், அல்லது சாந்தி கோபமாக வெளிப்பட்டு விடலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக நம்முடைய மனதில் சம்ஸ்காரங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். அதற்குரிய சூழ்நிலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்படியே வெளிப்பட்டு நம்ம ஒரு வழிப்படுத்தி விடும். ஆகவே அப்படிப்பட்ட உணர்வுகளை சாதனங்களை முறையாக செய்வதனால், தவத்தை நாம் முறையாக கை கொள்வதனால், ஒழுக்கமான பயிற்சியினாலும் ஜபம் தியானம் முதலிய சாதனங்களாலும் அதன் வேகத்தை குறைத்து அதன் விளைவுகளை குறைத்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்கிறேன். நாம் நிம்மதியாக வாழறதுக்கே இது தேவை. மோட்சம்லாம் அப்புறம் இருக்கட்டும். சரி, அதை நீக்க முடியவில்லை, என்ன செய்வது? அதற்கு பகவான் என்ன நமக்கு சாதனம் சொல்லி தருகின்றார்? எப்படி அதை நீக்குவது என்றால் பகவான் அதை பின்னர் சொல்லப் போகின்றார், அங்கு பார்ப்போம். ஆக இப்பொழுது அதன் வேகத்தை குறைத்துக்கொள் சொல்றார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் இருக்கு, எல்லார் மனசும் ஒரு வேகம் இருக்கு. ஒரு வேகத்தில் சொல்லிட்டுங்க இல்லையா? வேகம் விவேகம் இல்லைன்னு ரோட்டெல்லாம் எழுதி போட்டுருமா, அது வேற. பையங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா அவன் என்னவோ ஆகாசில் அவன் முன்னே யாருமே இல்லை, அவனுக்கு மட்டும்தான் ரோடு. அதனால் ருக்குமணி வண்டி வருது, ஓரம் போதான், அப்படிதான் இருக்கு. அதுக்கு பையங்களை சொல்லி குறையில்லை. அந்த பையங்களுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து பெட்ரோல் வாங்கி கொடுக்குற தாய் தந்தை இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் சொல்லணும். ஆமாம், அவனுக்கு லைசன்ஸ் கூட இருக்காது. ஆமாம், இப்படி தான் இருக்குது. பார்க்குற இந்த ரோட்டில் என்னமா வேகமாக அடேப்பா, குறுக்கம் நெடுக்கும். ஆக வேகத்தை குறைத்துக்கொள் சொல்கிறார். பின்னரும் கூட அதனுடைய பீஜம், அதனுடைய விதையானது இருக்கத்தான் இருக்கும். அதன் வெளிப்பாட்டைத்தான் நாம் குறைத்து கொள்வோம் சொல்கிறார். ஒருத்தர் சொன்னார், நிறைய பேர் இமயமலை போல இடத்துக்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்டு அங்கெல்லாம் நீண்ட நாள் பேசாமல் மௌனம் பிரதம். அங்கே மௌனத்தை வேறு வழி இல்லை, ஆள் இருக்காது பேசுறதுக்கு. மனுஷால் தலையே தெரியாது. அப்படிலாம் சில நேரம் தவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பிறகு இறங்கி கீழே வந்துடுவாங்க, ஊருக்குள்ளே வருவாங்க. வந்தாங்கன்னா ஆள் கிடைச்சாங்கன்னா பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. இந்த கொக்கொன்று நினைத்தீரோ கொங்கணவான்றதில் அதுதானே. அது பெரிய தவம்லாம் பண்ணார். பண்ணிவிட்டு அப்புறம் தவத்தினுடைய முடிவில் இறங்கி வந்தார். வந்தபோது ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தார். ஒரு காகமானதில் ஏதோ ஒரு கொக்கோ ஒரு பறவை எச்சம் போட்டுட்டு அவர் மேலே எச்சம் போட்டோன்னு என்னென்னு இப்படி பார்த்தோன்னே என்ன ஆகிடுச்சான், அந்த வேகத்தில் அந்த கொக்கு எரிஞ்சு போயிடுச்சான். அவர் நினச்சிட்டா, ஓ நமக்கு இப்படி ஒரு பெரிய சக்தி வந்துடுது சொல்லி. வந்த உடனே பசி எடுத்தது. ஒரு வீட்டுக்கு போனார், சாப்பாடு கேட்டார். பகுதி பிக்ஷாந்தேயின்னு கேட்டார். அந்த சாப்பாடு கொண்டு வரது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுது. அந்தம்மா வந்த உடனே சாப்பாடு கொண்டு வந்தாங்க. வந்த உடனே இப்படி வேகமாக அப்படி பார்த்தாரோ, கோவம் போகலை, வேகம் போகல. அந்த அம்மா சொன்னதான், கொக்கொன்று நினைத்தீரோ கொங்கணம் இல்லை, என்ன கொக்குன்னு நினச்சி. அப்போ அங்கே நடந்த இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆமாம், இது எப்படி எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் ஒரு கசாப் கடைக்காரர் சொன்னார். இப்படிலாம் தவம் என்பது சில நேரத்தில் ஏதோ சில எடுத்துக்கொண்டு அப்படி பண்ணுறோம். விவரமாக அறிவுபூர்வமாக செய்யணும். அவைகளை எல்லாம் ஏதோ ஒரு வேகத்தில் சிலதெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். மணிக்கணக்காக சில்லுன்னு இருக்கிற ஆற்று தண்ணியில் நின்றுட்டு இருக்கிறது. ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். இந்த சுண்டு விரல கங்கையில் அந்த ஐஸ் ஆட்டை ஓடுறது இதுலேயே அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படியே மறத்து போச்சு, அது ஒன்றுமே பண்ண முடியல. அதெல்லாம் என்ன சொல்கிறது, தவம்ன்ற இதில் நாசகேன தபசா, நம்மை நாசம் செய்வது எதுவும் அதுதான் தவம். தவத்தினுடைய முடிவிலே தவமானது நமக்கு பலத்தை கொடுத்திருக்க வேண்டுமே தவிர நம்முடைய பலத்தை பலகீனப்படுத்தி இருக்கக்கூடாது. ஆக இங்கே அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் சொல்கிறார். காமக்ரோதத்தை நாசப்படுத்த ஆத்ம ஞானம்தான் சாதனம், ஞான நிஷ்டைதான் சாதனம். ஆனால் அதனுடைய வேகத்தை குறைத்தாலும் கூட அதனுடைய விதை போன்ற அந்த இருக்கு பாருங்க, மூலம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொன்னார். ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொன்னான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அந்த பாட்டு சொல்லும் பொழுது அது கூட உள்ளார ஆறாது, எதுவான் நாவினால் சுவைத்த வடுன்னுட்டான். நாட்களை சுவைத்த அந்த மனசில் இருக்க அந்த வடு இருக்கு, அது போகாதுன்றார். சின்ன குழந்தை, புது குரலாம். அது போல் ஆக 2 ஸ்டேஜ் சொல்கிறார். அதோடைய பீஜம் உள்ளே இருக்கட்டும், அதன் வேகத்தை நாம் குறைக்க வேண்டும். இது முதல். இரண்டாவது, அதை பிறகு நீக்கவும் செய்ய வேண்டும். கொலை களவு கல்காமம் கோபம் இவை விட்டால் அன்றோ மலைகளுக்கான நின்னருள்தான் வாய்க்கும் பராபரமே. தாய்மன்னர் சொல்கிறார். இவ்வளோ அளவுக்கு அந்த ஒரு கொலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்னா இல்லை, இருந்தாலும் மனதில் கூட அப்படிலாம் எண்ணங்கள் இல்லாமல் கொலை களவு கல் காமம் கோபம்
இவை விட்டால் என்றோ மலை இலக்கான நின்னருள்தான் வாய்க்கும் சொல்றார். இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்குரிய இந்த பண்புகள். அந்த பண்புகளே கூட நமக்கு ஒரு அளவிற்கு ரிலேட்டிவாக மனசில் ஒரு அமைதியை நிறைவையும் கொடுத்துருக்கும். பிறகு ஞானத்தினால் அந்த நிறைவை நாம் முழுமையாக்கி கொள்ளலாம். ஆகையினால்தான் பகவான் பகவத்கீதையிலே ஆத்ம ஞானத்தை சொல்ல வந்த பகவான் 13வது அத்தியாயத்தில் 20 பண்புகளை சொல்கிறார். அமானித்தும், அதம்பித்தும், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவம்லாம். அப்புறம் ஒரு இடத்துல தெய்வாசு சம்பத் விபாக யோகத்தை அங்கும் பண்புகளை சொல்கிறார். அப்போ எந்த மனது பண்புகள் நிறைந்த மனதோ, பக்குவப்பட்ட மனதோ, பண்பட்ட மனதோ, பறந்து விரிந்த மனதோ, அந்த மனதில் தான் இந்த ஆத்ம தத்துவ ஞானம் சென்று நிற்கும், நிலைக்கும் என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அது இல்லாமல் என்னத்தான் ஆத்மாவை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருந்தாலும் அந்த ஞானத்தில் நிலை பெறுதல் என்பது ரொம்ப கஷ்டம்தான், கடினம்தான், முடியாது. இல்லைன்னா இந்த பண்பெல்லாம் எதுக்கு பகவத்கீதையில் போய் சொல்லணும்? ஆக 6வது அத்தியாயம், அதாவது வைராகியம் என்ற தலைப்பில் குரோதம், கோபம், வெறுப்பு, லோபம், மோகம் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை, வேகத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக இவைகளை யாரால் குறைத்து கொள்ள முடியுமோ அவர்கள்தான் யுக்தக நரக, நன்கு பொருந்திய மனதை உடையவர்கள் என்று பகவான் இந்த 3 ஸ்லோகங்களில் வைராகியத்தை, இந்த 3 ஸ்லோகத்தில் வைராகியத்தை பேசினார். இன்னும் வேறு தலைப்புகளை பேசுவார். 24வது ஸ்லோகம். யோந்த சுகோந்தரா ராமஹ ததாந்தர்ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. யோந்த சுகோந்தரா ராமஹ ததாந்தர்ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. இந்த 24, 25, 26 ஆக இந்த 3 ஸ்லோகங்களில் ஞான பலனை பேசி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகின்றார். தான் பேசி வந்த சந்நியாச யோக அத்தியாயத்திலே பேசிய கருத்துக்களை நிறைவு செய்ய போகின்றார். ஞானியுடைய லட்சணம், ஞான பலனை இங்கு பேசுகின்றார். தகுதியை அடைந்து ஞானத்தை அடைந்தால் எப்படி இருப்போம்? இப்பொழுது பேசிய காமக்ரோதங்களுடைய வேகத்தை எல்லாம் குறைத்து விவேக வைராகியத்தோடு இருந்து ஞான சாதனங்களை செய்து ஞானத்தை அடைந்த, அல்லது அந்த ஞானத்தை அடைந்த அந்த ஞானி, அவனுடைய லட்சணம், அவர் எப்படி இருப்பார், அல்லது நாம் எப்படி இருப்போம்? ஜீவன் முக்தி, விதேக முக்தியை பலனாக இங்கு பேசப் போகின்றார். ஏற்கனவே பார்த்த கருத்து தான். ஸ்லோகத்தை பார்க்கலாம். 5 லட்சணங்களை இங்கு சொல்லப் போகின்றார். ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான், ஞானத்தில் நிலை பெற்றவன் எப்படி இருப்பான், அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். யார் ஒருவனுக்கு அந்தக தன்னிடத்தில் சுகித்திருப்பவன், யார் ஒருவனுக்கு சுகம் தன்னிடத்திலேயே உள்ளதோ, தனக்குள்ளேயே இருக்கின்றதோ. பல இடங்களில் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக சொல்லியிருப்பார். அதிலிருந்து பகவான் தொடர்ந்து இந்த லட்சணங்களை உடையவன் ஞானி என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார். ஆக மோட்சம் என்றால் என்னவென்றால் தன்னிடத்தில் நிறைவாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருப்பது. அவ்வளவுதான். தன்னிடத்திலே தான் மகிழ்ச்சியாய் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பது. அவனுடைய மகிழ்ச்சிக்கு, நிறைவுக்கு வெளியிலிருந்து எதுவுமே தேவை இருக்கவில்லை. இந்த சொல்லுடைய அர்த்தம் நன்கு சிந்தித்தால் தான் விளங்கும். ஏதோ சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர அர்த்தத்தை நன்கு சிந்திக்கும் பொழுது தான் அது புரிகின்றது. நமக்கு அதன் ஆழமும் நமக்கு அப்பொழுது தான் புரியும். நம்மிடத்தில் நாம் சுகமாக இருக்க முடியாத காரணத்தினால்தான் நம்மை சுற்றி எத்தனையோ விதமான மனிதர்கள், பொருள்கள், சூழ்நிலைகள் எல்லாம் தேவை என்று நாம் நினைக்கின்றோம். மற்றவர்களை குறையும் சொல்லுகின்றோம். அவர்களால் துக்கம் வந்ததாகவும் பேசுகின்றோம். இங்கு ஞானிகள் என்ன? அந்த சுகாக, தன்னிடத்திலேயே சுகமாக இருக்கின்றார்கள். பாக்கிய சுகத்தில் அவர்கள் இல்லை. அப்படின்னா என்ன? வெளியில் அவன் இல்லை. யாரையும் எதையும் சாராமல் இருக்கின்றான். உடல், மனம், புத்தியை கூட அவன் சார்ந்து இருக்கவில்லை. அது சொன்னார். அப்படி சொன்ன உடனே ஐயோ என்னிடத்தில் நான் இருக்கவில்லை துக்கப்படாதீங்க இல்லையா? இது ஞான நிஷ்டையுடைய பலனாக வருவதை பகவான் இங்கு சொல்லுகின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஞானத்தை நிஷ்டை பண்ணணும். அந்த ஞான நிஷ்டை ஆனால் நமக்கு இப்படி இருப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். எங்கே இருக்காரோ அங்கே ஆனந்தமாக அமைதியாக
அது இல்லையே இது இல்லையே அப்படி இல்லையே இப்படி இல்லையே அதெல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் தன்னிலே தானே நிறைவாக ஆனந்தமாக இருப்பார். அதுதான் சொல்கிறார். என்னிடத்தில் நான் இருப்பது கஷ்டமாக இருக்கு என்று யாராவது சொன்னால் அதற்காகத்தான் நாம் அனைத்து சாதனங்களையும் நன்கு செய்ய வேண்டும் என்றும் பெரியவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஜீவன் முக்த லட்சணத்தை படித்து சிலருக்கு வருத்தம் வந்துடுமா, இதெல்லாம் என்னிடத்தில் இல்லையே என்று. அது நம்முடைய லட்சியத்தை அறிவதற்காக படிப்பது. நாம இன்னும் அடைஞ்சிடலையே, சாதகனாக தானே இருக்கோம். சாதனங்களை செய்து சித்தி ஆனால் தானே நமக்கு அதெல்லாம் வரப்போகின்றது. ஆக சாதனங்களை செய்து அதை கடைபிடித்து அடையப்படுது எல்லாம். அடுத்து அதே கருத்து தான் சொல்றார். அந்தராராமக பிரித்தால் அந்தக ஆராமக. ஆராமக என்றால் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு சொல்றார், விளையாட்டு களம். அந்தக ஆராமக தனக்குத்தானே விளையாட்டு களமாக இருக்கின்றான். உபனிஷத்து வாக்கியத்தை பகவான் அப்படியே சொல்லுகின்றார். ஆத்ம கிரீட்டா ஆத்ம ரத்திகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞானி தன்னுடனேயே விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் ஒரு பொய்டிக் எக்ஸ்பிரஷன் தானே தவிர தன்னிடமே என்ன விளையாட்டு விளையாடி கொண்டுள்ளான் அப்படிலாம் கேட்கக்கூடாதான். உபனிஷத் சொல்லுகின்றது தன்னிடத்தில் தான் திருப்தியாக இருக்கின்றான் என்பதைத்தான் இவ்விதமாக கவித்துவமாக பேசுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுகத்தை கொடுக்கும் காரணம் ஒவ்வொரு பொருளாக இருக்கின்றது. குழந்தைக்கு சுகத்தை தருவது எது? ஒரு பலூன் சொல்லி சொல்லும். வளர்ந்த பிற்பாடு என்ன? மொபைல் ஃபோன்னு சொல்லி சொல்லும், அல்ல மோட்டார் சைக்கிள் சொல்லி சொல்லும், ஒரு 2 வீலர் சொல்லி சொல்லும் இல்லையா? காலம் ஆக ஆக சுகத்தை தரும் பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கும். 25 வயதில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பிறந்த நாளுக்கு பலூன் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு புல்லட் கேட்பான் அந்த வயதில். ஆக முதலில் சுகம் தந்த பொருள்கள் ஒன்று, இப்பொழுது சுகத்தை தருகின்ற பொருள் சுக காரணம் வேறு ஆகிவிட்டது. ஆக ஏதோ ஒரு வெளிப்பொருள் விஷயத்தை சார்ந்துதான் சுகத்தை நான் அனுபவித்தேன் அல்லது மனிதர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆமாம், ஆகவே வெளி விஷயத்தை சார்ந்து வாழ்ந்தது இன்னும் மாறவில்லை. பகவான் சொல்லுகின்றார், ஞானிக்கு அவனே தான் சுகத்துக்கு காரணம். எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், இப்போ எதுவுமே மாறலை. ஆமாம், ஆக ஞானி சுகமாக இருந்தால் அவனிடம் சென்று ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீன்னு கேட்கக்கூடாது. ஆமாம், பொதுவாக கேட்கறதில்ல, துக்கமாக இருந்தால் தான் கேட்பாங்க. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? சந்தோஷமாக இருக்க உண்மையில் காரணமே கிடையாது. துக்கப்படுறதுக்கு தான் நிறைய காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக மோட்சம் என்றால் எந்த காரணமும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது. நல்ல ஞாபகம். மோட்சம் என்றால் எந்த காரணமும் இல்லாமல் மனதில் நிறைவாக சந்தோஷமாக இருப்பது. ஆக முத்தனையும் பைத்தியக்காரனையும் ஒன்றாக சொல்லுவார்கள். பாலரோடு பெய்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்த்தம் செய்கை பராபரமே சொன்னார். செய்போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்தவர். உண்மத்தவத்து பாலவத்து இல்லையா? பைத்தியக்காரனை போல, வத்து என்றால் போல ஞாபகம். பைத்தியக்காரனே இல்லை, பைத்தியக்காரனை போல தான் சொல்கிறார். அது முக்கியம். உண்மத்தனுக்கு தான் ஒரு காரணம் இல்லாமல் துக்கப்படுவானா, ஒரு காரணம் இல்லாத சந்தோஷமாக இருப்பானா. அதான் சொல்கிறார், பாலரோடு பேய் பித்தர் சொன்னார். ஆக ஞானியினுடைய சந்தோஷத்துக்கு ஒரு காரணமும் ஹேதுவும் ரீசனும் கிடையவே கிடையாது. அதைத்தான் அந்தக ஆராமக என்று சொன்னார். அவனுடைய மகிழ்ச்சிக்கு ஹேது அவனே, தானே தன் சுகத்துக்கு காரணமாக இருக்கின்றான். எந்த வெளி விஷயத்தையும் அவன் தியானம் செய்வதில்லை. தியானம்னா என்ன? மனதில் நினைப்பதில்லை, ஏங்குவதில்லை, ஏக்கமில்லை. நமக்கு இதுதான் லட்சியம். இதை வைத்துத்தான் நாம் ஆத்மஸ்வரூபமாக நம்மை புரிந்து கொண்டால் இந்த சொற்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக இருக்க நானே போதும், நான் ஆனந்த ஸ்வரூபம். அதையே பகவான் அந்தக சுகக அந்தக ஆராமக என்று சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.